அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. வாந்தி அல்லது ரத்தம் வந்தால் நோன்பு முறிந்து விடுமா? இந்த சந்தேகத்திற்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம். அன்பானவர்களே, ஒருவர் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் அவர் வாந்தி எடுத்து விட்டால் அல்லது அவருக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டு அதிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்து விட்டால் அவருடைய நோன்பு முறிந்து விடும் என்ற நம்பிக்கை இஸ்லாமிய சமூக மக்களிடையே பரவி இருப்பதை நாம் அறிவோம். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த நம்பிக்கை உண்மையானதா என்று பார்க்கும் பொழுது, நோன்பை முறிப்பதற்கான காரணங்கள் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்த 3 அம்சங்களை சொன்னார்களோ அவற்றை தவிர வேறு எந்த காரணங்களாலும் நோன்பு முறியாது. அதாவது உண்ணுதல், பருகுதல், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுதல், இந்த 3 காரியங்களை தவிர வேறு எதை கொண்டும் நோன்பு முறியாது. அந்த வகையில் ஒருவர் வாந்தி எடுத்தாலோ அல்லது அவருடைய உடலின் ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து ரத்தம் வந்து விட்டாலோ அதனால் அவருடைய நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே நேரத்தில் முற்றிலுமாக வயிற்றில் உள்ள உணவுகள் அனைத்தும் வாந்தியாக வந்து அவருடைய நிலை தடுமாறக்கூடிய சூழலுக்கு ஆளானால், அதாவது பலம் இழந்தவராக மயங்கி விடக்கூடிய அளவிற்கு அவருடைய உடல்நிலை பாதிப்பிற்குள்ளாகுமேயானால் அந்த நிலைமையை சமாளிக்க அவர் நோன்பை விட்டுவிட்டால் அவர் நோயாளி என்ற தரத்திற்குள் வந்து விடுவார். அதனால் அவர் மீது எந்த குற்றமும் ஏற்படாது. அதே போன்று ஏதேனும் பெரும் காயம் ஏற்பட்டு தொடர்ச்சியாக ரத்தம் அவருடைய உடலிலிருந்து வெளியேறிக் கொண்டே இருக்கக்கூடிய ஆபத்தான நிலை ஏற்படுமேயானால் அவருக்கு தேவைப்படும் மருத்துவ சிகிச்சைகளுக்காக அவர் நோன்பை விட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் அதற்காக அவர் அல்லாஹ்விடத்தில் வேண்டுமென்றே நோன்பை முறித்து விட்டார் என்ற குற்றத்திற்கு ஆளாக மாட்டார். தெளிவாக விளங்குவதாக இருந்தால், வாந்தியோ ரத்தமோ வெளியேறினால் நோன்பு முறியாது. அது ஆபத்தான நிலைக்கு கொண்டு போய் விட்டுவிடுமேயானால் நாம நோன்பை விட்டுவிட்டு வைத்தியம் மேற்கொள்ளலாம் என்பதே மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.